என்னங்க உங்க கண்ணு? வேரிஸ் ஒரு இன்ஸ்பெக்டர், வேரிஸ் ஒரு ஏசி டிசின்னு கேட்டா பேன் முடிக்காருங்க டிசி. நாங்களும் உயிரை துச்சமா வச்சுதானாங்க இன்னைக்கு அவனை பிடிச்சோம். அந்த காரை ஒத்தால சேர்ந்து நாம இருக்க அவன் இறந்து வெட்ட வந்தா எண்ணெய் வெட்டினதுதான். வழக்கறிஞர்கள் நாளைக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு நாங்க பிடிச்சு கொடுத்துருக்கோம். நாளைக்கு 4 பேர் வந்து நேரில் பார்த்தோம் சார். ஆமா சார், நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோம். நானும் இன்னொரு கொலீக்ஸ் இன்னொரு அட்வொகேட் தான் பிடி மாப்பிள பிடி அப்படிங்க வெட்டிட்டு வரோம் பிடி அப்படிங்க தால் பிடிங்க. அவனை பிடிச்சு நாங்க கொடுத்தோம். எங்களுக்கு அவசியமாங்க என்னங்க? காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்க செய்யறோம். இந்த இடத்துல காவல்துறை கேட்டு போலீஸ் என்னங்க உங்க கண்ணு? வேரிஸ் ஒரு இன்ஸ்பெக்டர், வேரிஸ் ஒரு ஏசி டிசின்னு கேட்டா பேன் முடிக்காருங்க டிசி. இன்ஸ்பெக்டர் தில்லை எங்க போனாரு? மித்த இடத்துக்கு போறாரு, துப்பாக்கியை காட்டு வசூல் பண்ண போறாரு, எல்லா பக்கமும் போறாரு. இந்த இடத்துல அவர் எங்க போனாரு? அவர் தயவுசே மாத்துங்க. அவருடைய லட்சண போக்குல தான் இந்த கொலையை நடந்திருக்கு. டியூட்டி டயத்துல எங்க போனாரு? அவர் இந்த இடத்துல டியூட்டி டயத்துல கன் வச்சிருக்காங்க. எல்லாம் முடிச்ச அப்புறம் வராங்க. கன் இருந்தா நீங்க பிடிச்சிருக்கலாம்லங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல, அந்த ஜூலியட் இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் பொம்பளை இன்ஸ்பெக்டர் என்ன மடங்க செய்யும்? அதுவும் அப்படி நிக்கி சன்னா இப்ப எல்லாத்துக்கும் புதுசா இருக்கு. அவன் வக்கீலுக்கு என்ன பழசா? நாங்களும் உயிரை துச்சமா வச்சுதானாங்க இன்னைக்கு அவனை பிடிச்சோம். அந்த காரை ஒத்தால சேர்ந்து நாம இருக்க அவன் இறந்து வெட்ட வந்தா எண்ணெய் வெட்டினதுதான். ஆமாங்க, பல 30-40 பேர் போலீஸுக்கு போட்டு இந்த போர்டு முன்னாடி தான் வெட்டுதான். போலீஸுங்க பயப்படுறாங்க. எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அப்ப எதுக்கு டியூட்டிக்கு வரீங்க? உங்களுக்கு டியூட்டில இருக்கும் கண்ணு கொடுத்துருக்காங்களா? ஏடிஜிபி என்ன சொல்லிருக்காரு? கண்ணு எல்லாரும் வச்சுக்கோங்க. ஒரு எஸ்ஏ 2 எஸ்ஏ கூட இல்லையா? கண்ணு எங்க போனுச்சு? துப்பாக்கி வச்சுதான் நீங்க பிடிச்சிருக்காங்க. ஃபயர் பண்ணுங்க, நாங்க மெடல் வாங்கி கொடுக்குறோங்க. அந்த கேஸ நாங்க பாத்து கொடுத்தோம். என்ன பண்ணுது போலீஸ்? அப்போ கண்ணு முன்னாடி வெட்டி சாவுதாங்க. எங்கேயோ நடந்திருந்தா பரவாயில்ல, வக்கீல் அங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. இதே பக்கத்துல 4-5 வக்கீல் இருந்தா கண்டிப்பா தடுக்க தான் செய்வோம். வெட்டு வாங்கினதாங்க. வழக்கறிஞர்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு நாங்க பிடிச்சு கொடுத்துருக்கோம். நாளைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை திருநெல்வேலி சிட்டியில நடக்கு. இந்த கூண்டோட டிபார்ட்மெண்ட் மாத்துங்க. இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி எதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திடமான ஒரு அதிகாரி அனுப்புங்க. கோர்ட்ல பாதுகாப்ப கண்டிப்பான முறையில பயன்படுத்த சொல்லுங்க. பாதுகாப்ப அதிகப்படுத்த சொல்லுங்க. சிஆர்பி போலீஸ் இருக்கட்டும், அவன் சொல்லுவோம்ல நார்த் இந்தியா. இன்னைக்கு காலையில சுமார் ஒரு 10 மணி அளவுல மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட்டு பக்கத்துல ஒரு 10 அடி தூரத்துல வந்து ஒரு நபரை வந்து ஒரு 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து அறுவலால வெட்டுறாங்க. 10 அடி தான் இருக்கும். போலீஸ் இங்க நின்று எல்லாத்தையும் வேடிக்கை தான் பாக்கு. ஒரு போலீஸ் கூடமே வரல. ஒரே ஒரு நபர் வந்து இந்த 4 பேத்துல ஒருத்தர் ஓடி இந்த காமராஜ் நகருக்குள்ள ஓடி வரான். நான் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி ஜெயம் 1க்கு வரணும்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய சேர்ந்த சக வழக்கறிஞர் இருதராஜிங்கிற நபர் அந்த நபரை விரட்டிட்டு வராரு. பிடிங்க வெட்டிட்டு வர்றோம் அப்படின்னு. அவர் கூட ஒரே ஒரு போலீஸ் உயிக்காட்டான்னு சொல்லி ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் வராப்புல. ஸ்பாட்ல நான் அவனை பிடிச்சு அப்படி போலீஸை ஒப்படைச்சிட்டு அப்படிங்க வரோம். 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கேன். செதைச்சிட்டாங்க. 3 பேருமே அருவாளை கொண்டுட்டு நேரம் அன்னபூர்ணா முன்னாடி ஒரு கார் ஒன்று நிக்கி அட்வொகேட் சிம்பிள் போட்டு ஒரு கார்ல ஏறுறாங்க. நான் ரோட்ல இருந்து கத்துறேன், சார் வாங்க கன் எடுத்துட்டு வாங்க சார், வேரிஸ் ஒரு கன் எடுத்துட்டு வாங்க சார், துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க சார். கத்துன்னு ஒரு போலீஸ் வரல. இந்த பேரிகார்டுக்கு அந்த பக்கம் நான் நின்று கத்துறேன். அவன் கார் எடுத்துட்டு அங்கிருந்து வாரான், மேற்கிருந்து கிழக்க வாரான். காரை நான் தட்டுன்னு தட்டுறேன். சார் வாங்க சார், பிடிச்சிடலாம் சார், வாங்க சார், கன் எடுத்துட்டு வாங்க சார். ஒரு போலீஸ் வரல. அவன் அப்படி பறந்து போயிட்டான். போலீஸ் இருந்தாங்க 40-30 போலீஸ் கிட்ட இந்த இடத்துல இருந்தாங்க. போலீஸ் டெய்லி பாதுகாப்புல இருக்கக்கூடிய இடம் தாங்க. வரக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய இடம் தான். போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆன் டியூட்டியில போலீஸ் இன்ஸ்பெக்டர், பாளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தில்லை நாராஜனங்க, வேரிஸ் டிசி, ஏசி கன் மேடிச்சு தான் இருப்பாங்க. எங்க அவங்க கன்? ஏடிஜிபி ரெக்யூஸ் பண்ணிருக்காங்களா? கன் எல்லாரும் வச்சிருக்காங்க. எங்க கன்? எங்க உங்களுக்கு? இன்னைக்கு கன் இருந்தா 4 விதத்துல ஒருத்தர் சுட்டுருக்கலாங்க. சுட்டா நின்றுப்பாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிருக்கலாங்க. வெட்டி போட்டு ஆடு மாடை வெட்டி போட்ட மாதிரி கார்ல ஏறி தப்பிச்சு போறான். ஒரு போலீஸ் கூப்பிடுவான், வாங்க. நான் அடிச்சு என் மோதிரம் என் கை வலிச்சுதான் வலிச்சு. அவன் பிசாடு கார்ல ஏறி அப்படி போயிட்டு இருக்கான். ஒரு போலீஸ் வரல. இன்னைக்கு அவனை வெட்டக்கூடிய இடத்துல ஒரு வக்கீல் நேரத்துக்கு திறந்து வக்கீலுக்கு இன்னைக்கு வெட்டு தானே. அவன் குடும்பத்தோட வந்திருந்தா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வெட்டு தானே. அப்ப என்ன செய்யுது போலீஸ்? பப்ளிக்ல ஒருத்த விட்டாங்க, இவனை என்கவுண்டர் பண்ணுங்க. இந்த நாட்டு மக்களை அவங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆவுனா கால கையை உடைக்கிறது, எத்தனை பேர் இளைஞர்கள் கால கையை உடைச்சி ஒம்பாக்கி போட்டுறது. என்னங்க போலீஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க? கண்ணு முன்னாடி பண்ணிட்டு போறாங்க. ஒரு கோர்ட்டு கேம்பஸ் முன்னாடி வக்கீல் பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருப்பான்? இன்னைக்கு பக்கத்துல ஒரு வக்கீல் இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு ஒரு வெட்டுதாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. மாநகர காவல்துறையா ஒட்டுமொத்தமா மாட்டுங்க. குறிப்பா பாளையங்கோட்டை ஏசி, பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் மாத்துங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஸ்பெக்டர் வந்து வராரு, போங்க தள்ளி போங்க. என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல. எல்லாரும் போங்கங்காரு.